மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வால்டாக் சாலையில் உள்ள ஜட்காபுரத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவர், வெள்ளத்தின் போது வராத மோடி தோல்வி பயம் காரணமாக சென்னை வந்து கோமாளி வேடமிட்டு சென்றுள்ளார் என விமர்சித்தார். திரு மோடி அவர்கள் வெள்ளத்தின் போது சென்னைக்கு வரவில்லை, தூத்துக்குடி மூழ்கிய போது அங்கு வரவில்லை. ஆனால் ஓட்டுக்காக வேஷமிட்டு தினமும் வருகிறார். அது மட்டும் இல்லை, ஒரு மாயை கிளப்ப இருக்கிறார். அதாவது தனக்கு இந்தியா முழுவதும் ஆதரவு இருக்கு, தோல்வி பயம் வந்துடுச்சு, இந்த தடவை தோற்று விடுவோம் என்ற பயம் வந்தவுடன், அதாவது அவர் நமக்காக வரல, இந்த தேர்தல்கள் வட இந்திய மக்களை ஏமாற்றுவதற்காக, என்னமோ தனக்கு எங்கு சென்றாலும் தனக்கு கூட்டம் இருப்பது போலாக புதிதாக ரோட் ஷோ என்று மக்களை அவதிக்கு உட்பட்டு, இன்னும் பார்த்தீங்களா, நாங்கள் நேற்று பார்த்தீங்களா திருவிக்கா குடியிருப்பு இருக்குது, அங்கே தியாகராஜர் சாலை, அதுக்கெல்லாம் முகப்பு போட்டு மூட சொல்கிறாங்க. ஏன்னா ஏழை மக்களை பார்க்க விரும்பல. அவர் யாரை பார்க்க விரும்புகிறார் என்றால், வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்க அவங்களை மட்டும், ஒரு சார்ந்த மக்களை மட்டும் பார்க்க விரும்புகிறார், மற்ற மக்களை பார்க்கிறார். இதிலே வேறுபடுத்தி பார்க்கிறார். இருந்து தெரிகிறது என்றால், மோடி அவர்கள் நாடகம் ஆடுகிறார். இந்த நாடகத்தை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப போவதில்லை. கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்பி ஓட்டு போடக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் இந்த ரோட் ஷோவுடைய கண்காட்சியை பார்த்து ஓட்டு போட நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பப்போலாம் வந்து ஜெமினி சர்க்கஸு, பிக் பாம்பே சர்க்கஸ் இருக்கும். இந்த மாதிரி சர்க்கஸ் நடத்துகிறாங்க, கோமாளிகளாக வந்துட்டு போகிறாங்க. அது பெரிய கோமாளி கூட்டம் வந்து எங்கே இருக்குன்னா பாஜக கிட்ட இருக்குது. ஒரு பாஜகவுடைய வேட்பாளர் சார்ந்து அவருடைய உதவியாளர் கிட்ட 4 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து நேர்மையான ஆட்சியாளர்கள் சொல்லியும் தாங்கள் நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறதாகவும் வெளியில் ஏங்க, தேர்தல் பத்திரத்தில் 8500 கோடி, 1 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிக்கு 100 கோடி கொடுத்துருக்காங்க. கம்பெனி இழுத்து மூடுங்க, எல்லாம் கோடி கணக்கில் கொடுத்துருக்காங்க. பிஎம் கேஸ் ஃபண்ட் இருக்குது, யாருக்கு என்னன்னு தெரியல. இன்னும் பண்ணால் சிஏஜி இருப்போம் தணிக்கை குழு என்ன சொல்லுதுன்னா 7 லட்சம் கோடி வந்து தப்பு நடந்திருக்குன்னு. இங்கே ஒன்றிய அரசு என்ன பண்ணுற, ஒன்றிய அரசு சிபிஐயும் இடியும் போய் விசாரிக்கணும். விசாரித்து ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட், இந்த மாதிரி சிஏஜி சொல்லியிருக்கு. இதில் தவறுகளை பார்த்து, இந்த தவறுகளுக்கு யார் காரணம், பிரதமர் காரணமா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரணமா, அதெல்லாம் பார்க்கணும். பண்ணலையே. என்ன பண்ணுறாங்க, எதிர்கட்சிகளை மிரட்டுவது, கைது செய்வது. இல்லை, இங்கே கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நீ நல்லவனா மாறிவிட, நாங்கள் நிர்மா சோப் வச்சுருக்கோம், நிர்மா சோப் வச்சு சுத்தம் செஞ்சு அப்படியே உனக்கு உத்தமன் ஆக்கிடுவோம். ஊழல் கட்சி என்றால் அது பாஜக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.